சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை இந்த ஓய்வு நாளில் நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 11 மாதங்களையும் ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தம் கொடுத்து நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர். இந்த மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே, அடியனையும் சபையாரையும் ஆண்டவரே யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிறைவேற்றுவீராக. இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக வந்துடும். அல்லேலூயா. நிச்சயமாக வந்துடும். பல எதிர்பார்ப்புகள், பல தேவைகள், பல சூழ்நிலை இந்த மாதத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், நீங்கள் நம்புகிறது அவராலே வரப்போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஆண்டவர் திட்டம் தெளிவாக உங்களோட பேசுகிறார். நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்பிட்டு அப்படியே உட்காந்துன்னு போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நம்ம ஆண்டவர் சர்வத்தை உண்டாக்கின தேவன். நம்மளை வெறுமையாக அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்கு கொடுத்து இதெல்லாம் செஞ்சவங்களை வெறுமையாக அனுப்புவாரா? எகிப்திலேருந்து இஸ்ரவேலை ஆண்டவர் கொண்டு வரும்போது எப்படி வெறுமையாக கொண்டு வந்தார்? போய் எல்லாருக்கிட்ட போய் சொல்லு. அல்லேலூயா. அவங்ககிட்ட என்னென்ன இருக்குது, கழுத்தில் செயின், கம்பல் எல்லாத்தையும் என்ன பண்ணு, கொடுக்க சொல்லு. அல்லேலூயா. அவன் கொடுக்காம வச்சுருந்தான்ல, பார்த்தான், இவனை கொடுத்து முதல்ல அனுப்பிச்சு விடுப்பா. அல்லேலூயா. ஜனங்க சொல்கிறாங்க பார்வன்கிட்ட, முதல்ல அனுப்பிச்சு விடுப்பா, எல்லாத்தையும் கொடுத்துறப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். அவன் எகிப்தில் எல்லாம் பொக்கிஷ சாலை எல்லாத்தையும் எடுத்துவானார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் உங்களை வெறுமையாக அனுப்பிச்சிருவாரா? அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஆமென். நீ அமர்ந்திருக்கும் போது தான் ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வரும் உனக்கு. அவரால் வரும். நீ அமர்ந்திருக்கலன்னா அவங்களால வரும், இவங்களால வரும். ஆமென். அவங்க பார்வை அவங்க மேல தான் இருக்கும். ஆனா அமர்ந்துட்டீங்கன்னா, அவர் சிங்காசனத்தில் உட்காந்துட்டாருன்னா நிச்சயமா அவரால் வரும். நிச்சயமாய் அவரால் வரும். நிச்சயமாய் முடி உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்தும நேசர் அவர். அல்லேலூயா. உள்ள இருக்கிற ஆத்துமாவுக்காக தானே அவர் இறங்கி வந்தார். அல்ல, சரீரத்துக்கு இறங்கி வந்தார். உள்ள இருக்கிற ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய், நீ ஏன் திகைக்கிறாய் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். உன் ஆத்துமாவை கலக்கத்திலையும் துக்கத்தில் விடுகிறதுக்கு ஆண்டவர் வரல. உன் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தும்படியாக தான் ஆண்டவர் இரட்சகராக வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் வசனத்தில் வாசியுங்கள். ஜனங்களே, எக்காலத்தில் அவரை நம்புங்கள், இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ நம்பணுங்க? எப்போ நம்பணும்? நம்ப வேண்டிய நேரத்தில் நம்பணும். இல்லைல்ல? அல்லேலூயா. எக்காலத்திலும் எப்பொழுதும் நீ அவரை நம்பிப்பார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றிப்பாரு. அவரே உனக்கு அடைக்கலமா இருப்பார். அவரே உனக்கு அரணான கோட்டையா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நீங்க பார்க்க போறோம். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இந்த மாதத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம், ஆமென், நீ நம்புகிற காரியம், நீ நிச்சயமாய் நம்புகிற காரியத்தை இன்னைக்கு அவரால் வரப்போகிறது. 3 காரியங்களை சொல்கிற. கர்த்தரால்
சந்தோஷம் வரும், கர்த்தரால் ஆசீர்வாதம் உள்ள சாட்சி வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். அல்லேலூயா. கர்த்தரால் சந்தோஷம் வரும், கர்த்தரால் ஆசீர்வாதம் உள்ள சாட்சி வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். முதல் காரியத்தை ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம். அல்லேலூயா. கடந்த மாதம் ரொம்ப சஞ்சலமா இருந்ததுயா, ரொம்ப தவிப்பா இருந்ததுயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, கர்த்தரால சந்தோஷம் வரும், உன் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓட போகுது. அல்லேலூயா. சந்தோஷம் தருகிற இயேசு உள்ள வந்துட்டாருன்னா, நிறைவானவர் வரும்பொழுது அங்க இடம் இருக்குது குறைவானது. அல்லேலூயா. அல்லேலூயா. குறைகள் ஒழிஞ்சிடும். ஆமென். எல்லாம் ஒழிஞ்சிடும். நிறைவானவர் உள்ள வந்துட்டாருன்னா உன் இருதய சந்தோஷத்தினால இனி உன் முகம் துக்கமா இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அவங்க மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அல்லேலூயா சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. அவர் சாதாரண மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கலங்க, நித்திய மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ ஆனந்த களிப்புடன் பாடும்போது நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேலே இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். அல்லேலூயா. அதனால தான் யோபு 19:25 சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளில் பூமி நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பங்க சொல்றாரு? மோசைக்கு முன்னாடி இருந்த யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க சொல்றீங்களா உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கர்த்தரால் வரும். அல்லேலூயா. சந்தோஷம் இல்லாத ஒரு ஸ்திரியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ரொம்ப தெரிஞ்ச ஸ்திரீ. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப உங்க காதால கேட்ட ஸ்திரீ. அல்லேலூயா. அவ வாழ்க்கையில் என்ன இல்லையா? சந்தோஷம் இல்லை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம கேட்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அன்னாள் என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, என்ன ஜெபம் பண்றாங்க? என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால என்ன பண்றேன்? சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருங்க? அன்னாள். நீங்க 1ஆம் அதிகாரம் வாயே திறக்க முடியாத ஒரு துக்கம் இருந்தது. ஆனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. என் இருதய கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தில் வாயை திறக்க முடியல. நீங்க வாசிங்க 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மிகவும் விசனப்படுத்துவாள், துக்கப்படும்படியாக. அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை துக்கப்படுத்தும்படியாக, ஏடா என்ன எப்படி எப்படியாவது உன்னை பேசும். அல்லேலூயா. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த உலகம் உன்னை பேசாது. உன்னை எப்படியாவது இருதயத்தை குத்துற மாதிரி. அல்லேலூயா. ஆமே. உன் முகத்துல ஒரு அப்படி என்ன பண்ணும்? ஒரு சந்தோஷத்தை கெடுக்கும்படி பேசும். அல்லேலூயா. மிகவும் விசனப்படுத்தினாள். அல்லேலூயா. இப்போ பாருங்க 2ஆம் அதிகாரத்தில், என் கொம்பு கர்த்தரால் உயர்ந்திருக்கிறது, நான் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறேன், ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஆனா 1ஆம் அதிகாரத்தில், அண்ணாலே நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்டா, எனக்கு பேசுறதுக்கு
நாக்கு இருக்குது, பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. என் துக்கம் என் தொண்டை அடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை துக்கம் தொண்டை அடைக்கும், கண்களில் கண்ணீர் வரும். அல்லேலூயா. ஆனா இதற்கு தீர்வு என்ன? அல்லேலூயா. இதுக்கு எங்க முடிவுனா தேவ சமூகம் தாங்க. உன் துக்கத்தையும் உன் வேதனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை தேவ சமூகத்தில் இருக்கிறது. நம்புறவங்க ஒரு அலையில சொல்லலாமா? அல்லேலூயா. நீ துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்து உன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு சூழ்நிலை மாறாது. எவ்வளோ காற்று, எவ்வளோ மழை, கனமழை இருக்கிறதுன்னு சொல்லியும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களே, உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருடைய மீட்கப்பட்ட ஜனத்தால சும்மா இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. சும்மாவா ஆண்டவர் மீட்டாரு? சும்மாவா மீட்டாரு? உங்களை விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உங்களை மீட்டார். அன்னால் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தன் இருதயத்தில் பேசினாள். அல்லேலூயா. இருதயத்தில் பேசினாள். அதே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருதயத்தை ஊற்றினாள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இருதயத்திலிருந்து பேசினா 15ஆம் வசனத்தில் என்ன பண்றா? இருதயத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து பேசும்போது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. உதட்டிலிருந்து பேசினா என்ன பண்ணும்? பா என்னவா ஆராதிக்கிறாங்கப்பா, என்னவா ஜெபிக்கிறாங்கப்பா, அதுக்குன்னு நீங்க சத்தமா போட்டு ஜெபிக்க வேணான்னு சொல்ல. அல்லேலூயா. சின்னத்தில் இருதயத்திலிருந்து பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன பண்ணுமா? பேசும். அல்லேலூயா. இப்ப இருதயத்திலிருந்து அவ பேசும்போது ஏலி அவர் வாயை பார்த்துனுக்கிறார். என்ன பார்த்துனுக்கிறாரு? வாய் என்ன அசைய மாட்டுது, ஊமா உம்முனுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 13ஆம் வசனம். அன்னாள் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஊழியக்காரனாகிய ஏலி அறிகிறான். வாய் அசையலையா? ஐயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெறித்திருக்கிற அவ உடைஞ்சு வந்திருக்கிறா. இவ ஊழியக்காரனா சொல்றான், நீ நான் குடித்து வந்திருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் குடியை விட்டுருப்பாங்க, ஆனா விட்டாலும் அவங்க கண்ணு எப்படி இருக்கும்? அல்லேலூயா, குடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு குடிச்சிட்டா வந்து நம்ம கேட்டு அவங்கள வசனப்படுத்தலாமா? அவங்க தான் வழக்கத்தின்படி வந்துனே இருக்கிறாங்களே, சாட்சியா இருக்கிறாங்களே. அல்லேலூயா. அப்போ அவங்க நடையை பார்த்து, அவங்க சூழ்நிலையை பார்த்து நம்ம புரிஞ்சுக்க வேணாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு ஏலி சொல்றான், வெறித்திருக்கிறாளே. அவ பாருங்க, ஏற்கனவே அவருடைய சக்காலத்தை உடைச்சு உடைச்சு வேதனையோடு வந்திருக்கிறா. இப்ப பேசி இருதயத்தை ஊட்டுறா. இப்ப ஊழியக்காரர் என்ன பண்றாரு? இன்னும் உடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஊழியக்காரர் உடைப்பாங்க நான் சொல்ல மாட்டேன், சில வேளையில. அல்லேலூயா. ஆனா யார் உடைச்சாலும் ஆண்டவர் உன்னை மீண்டும் கட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அன்னாள், அப்படியல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, என் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, என் ஆண்டவனே என் துக்கத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. 18 சொல்லுது, அப்புறம் அவள் முகம் துக்கமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அவள் முகம் துக்கமாய் இருக்கவில்லை. காரணம், அவள் இருதயத்தை என்ன பண்ண? ஊற்றி இருக்கிறா. இருதயத்திலிருந்து பேசிருக்கிறா. இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்க நம்புகிறது அவரால் வரணும்னா, உன் இருதயத்திலிருந்து அவரோடு நீங்க பேச ஆரம்பிக்கணும். உன் இருதயத்தை ஊற்ற ஆரம்பிக்கும் போது உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சீக்கிரம். 28ங்களா? ஆமா. அப்படியே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை கொள்ளும்படி வாங்கும்படி வரல, ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும்படியாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. இப்போ உங்களை வாங்குறதுக்கு சும்மாவா வாங்கினாரு?
எப்படி வாங்கினாரு? இப்போ டிசம்பரில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஆஃபர் பொங்கலில் வாங்குவீங்க. சும்மாவா கொடுப்பாங்க? வட்டியோடு தானே கொடுப்பாங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுவான் 0% சொல்லி உன்னை 0 ஆக்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் 0 ஆக்கல, உன்னை மதிப்புள்ள ஒரு பாத்திரமா மாத்துகிற தேவன். உன்னை மீட்கும்படியாக, மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் மீட்கிற பொருள் இந்த பூமியில் நான் விட்டு வர்றதுக்கு இல்லைங்க, நான் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சில பேர் எமர்ஜென்சியில் உங்கள் நகையை பொண்ணை என்ன பண்ணியிருக்கலாம், வச்சிருக்கலாம். அல்லேலூயா. 6 மாதம் 1 வருஷம் என்ன பண்ணியிருக்கான், அது மூழ்கிட்டு இருக்கோம். அவன் சொல்லுவான், லெட்டர் அனுப்புவான், மூழ்க போகுது மூழ்க போகுதுன்னு. அல்லேலூயா. நமக்கு எப்போ கண்ணு தெரியும்னா இன்னும் 2 நாளில் மூழ்க போகுதுன்னு சொல்லுவான் பாரு. அப்போ தான் என்ன பண்ணுவோம், இருக்கிறத இன்னொன்று போய் வச்சு அதை போய் மூட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் உன்னை என்னை மூழ்கிறதுக்கு விடலை. அல்லேலூயா. அவர் மீட்கும் தேவனாய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கவனிங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்த அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்துட்ட பிறகு, அல்லேலூயா, உங்களுக்கு அவருக்கு மேலே எதனா இருக்குதுங்களா? இயேசுக்கு மேலே எதனா இருக்குதா? அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரையே கொடுத்துட்டவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாது எப்படி? நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசுவே இயேசு போதுமே, இயேசு போதுமே. வீட்டில் இயேசுவே இல்லையே. அல்லேலூயா. இயேசு உள்ள வந்துட்டாருன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, சீசர்கிட்ட சொல்லுவார், பேதுருவே நீ போய் என்ன பண்ணு, மீனில் தூண்டியில் போடுப்பா. முதல் மீன் இருக்கும், அதை வாயை தோற, அது வாய் உள்ள என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு வந்துட்டாருன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் தூண்டில் தான் போட சொல்லுவார், அதில் பார்த்தா வெள்ளி பணம் இருக்கும். பேதுரு சொல்லுவார், நான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, வலையில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? வா, நான் உனக்கு போடுற இடத்துல போ. ஆண்டவர் அங்கே தான் போட்டேன் ஆண்டவர், அங்கே தான் போட்டேன். நீ போடும் போது வராதுப்பா, நான் அவைகளை உருவாக்கினோம்பா. அல்லேலூயா. நீ போடு, அது வரும்பா. அல்லேலூயா. மீனெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லை, மீனுங்கெல்லாம் இயேசுனா ரொம்ப பிடிக்கும். எல்லா மீனும் சண்டை போடுது, ஏசுவாமி போட்ட வலையில் நானும் வரும். அல்லேலூயா. வலை கிடியத்தக்கதாக மீன் வந்துச்சான். ஆராதனை கேட்டோம்ல. அல்லேலூயா. பாருங்க, அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்போ ஏற்கனவே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இளைய குமாரன் மூத்த குமாரன் பார்க்குறோம். இளைய குமாரன் என்ன பண்ணா, அப்பா விட்டு தூரம் போனா. எதுக்கு தூரம் போனா? எதுக்கு போனா? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அப்பா கூட தான் ஒன்றும் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. சோத்திரம் மாத்திரம் தான் பண்ணிடணும், முட்டிக்கால் தான் போட சொன்னோம். அப்போ தூரமாக போனால் என்ன பண்ணலாம், அங்கே போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலாம், அங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா விட்டு என்ன பண்ணா, தம்பி போயிட்டான். ஆனால் அண்ணன் என்ன பண்ணான், அப்பா கூடவே இருந்தான். இப்போ தம்பி வரான். அல்லேலூயா. இப்போ அண்ணன் எங்கேருந்து வர்றாரு, வயல்வெளிலேருந்து வர்றார். வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமா வருகிற போது இந்த வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். கவனிங்க, மியூசிக் சத்தமும் கேக்குது, டான்ஸ் சத்தமும் கேக்குது. அல்லேலூயா. இப்போ அண்ணனுக்கு ஒரே கோவம் வந்துச்சு. நம்ம இங்க இருக்கிறோம், உள்ள எப்படி இந்த சத்தம் கேட்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெளியே இருக்கிறேன், எப்படி இது உள்ள கேட்கும்? விசாரிக்கிறான். விசாரிச்சா 27ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். இப்ப அண்ணனுக்கு என்ன கோவம் வந்துச்சு தெரியுமா? என்ன கோவம் வந்துச்சு? இப்ப மியூசிக்கையும் விட்டுட்டான், டான்ஸை விட்டுட்டான். அப்பா அவனுக்கு கொளுத்த கண்டு அடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சிக்கன் 65 கூட வாங்கி கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா.
சில பிரச்சனை வருதா இல்லையா? அல்லேலூயா. அது சொல்றான், என்ன பண்ண, கொழுத்த கண்டு அடித்தார்களாம். இப்ப இவன் எங்க போனோம்? உள்ள போனோம். இப்ப உள்ள போவன் என்ன பண்றான்? வெளியே நிற்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு ஒரு கோபம். அப்பாவுக்கு இவ்வளவு உண்மையா இருந்தேன், இவ்வளவு சாட்சியா இருந்தேன், ஆனா எங்கேயோ போய் சுத்தி அடிபட்டு காயத்தோடு குற்றுதான் வரான். அவனுக்கு என்ன பண்றாரு? அப்பா இவ்வளவு கனம் பண்றாரு. அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவன் கோபமடைந்து போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். கவனிங்க, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இந்த தகப்பன் எப்படி தெரியுமா? நீ வெளியே நின்னாலும் வரமாட்டேன்னு சொன்னாலும் உன்னை வருந்தி அழைக்கிற ஒரு தகப்பன். நீ எங்க இருந்தாலும், நீ உள்ளத்துல கஷ்டத்தோடு இருந்தாலும், மனிதர்கள் புரிந்தில்லாத சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ வேலை, இவ்வளோ சொத்துக்கள், ஆனா என் மூத்த மகன் வெளியே நிற்கிறான்னு அவர் கேள்விப்பட்டு என்ன பண்ணாரு? அவர் அப்படியே போல வருந்தி அழைக்கிறார். நான் வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேன்ப்பா. வாடா வாடா வாடா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இயேசு நமக்கு இருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. உன் கண்ணு கலங்கி உன் உள்ளம் துக்கப்படும் போது உன்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வம் இயேசு இருக்கிறார். 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்து மீறாதிருந்தும் என் செய்தரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அவங்க சொல்லிக்கிறாங்க, வேலைக்காரன் உங்க அப்பா என்ன பண்ணாரு? ஒரு கொழுத்த கண்டு. இப்ப இவன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையா? அல்லேலூயா. இவ்வளோ மீறல, இவ்வளோ இருந்த. அல்லேலூயா. அவ தகப்பன் என்ன பண்ண சொன்னா தெரியுமா? ஒரு வசனம் வாசிங்க. மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப அவனுக்கு கொளுத்த கன்று, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம் தான்பா, ஆனா எனக்கு உள்ளதெல்லாம் அவனுக்கு நான் உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. உங்களுக்கு வெறும் வஸ்திரம் மோதிரம் போதுமா? அப்பாவுடைய எல்லாம் உங்களுக்கு வேணுமா? உங்களை தான் கேட்குறேன். எல்லாம் வேணுமில்ல? வேணும் சொல்கிறீங்களா? ஒரு கரங்களை வைத்து அலையில சொல்லப்பா. நீங்கள் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் 3 மனைவி. 3வது மனைவி கேத்துராள். அவன் பிள்ளைக்கு இந்த முதிர் வயதில் மறிக்க போகிற சூழ்நிலை ஆபிரகாம் என்னமா கொடுத்தாரு? பரிசை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆனால் ஈசாக்கு என்னமா கொடுத்தாரு? தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. இஸ்மாவேலுக்கு என்ன கொடுத்தாரு? துருத்திய தண்ணி கொடுத்தாரு. மூணாவது பிள்ளை, ஒய்ஃபோட பிள்ளைக்கு என்ன பண்ண? பரிசு கொடுத்தாரு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் சில நேரத்தில் காலம் தாழ்த்துறாரா, தாமதிக்கிறாரா? உனக்கு எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கொடுக்குற கொஞ்சத்தை பார்த்து நீ சோர்ந்து போவாத. அல்லேலூயா. உனக்கு எல்லாவற்றையும் வச்சிருக்கிற, நிறைவான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற. அல்லேலூயா. ஏன்னா நீ நம்புகிறது அவரால் வரும். 2வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தராலே ஆசீர்வாதம் உள்ள சாட்சி வரும். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. யாருங்க சொல்றது? போவாஸ் சொல்றான். பெத்லகேம் ஆகிய போவாஸ், நகோமியுடைய உறவுக்காரன், ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன். யாரை பார்த்து சொல்றான் பாருங்க? ரூத்தை பார்த்து சொல்றான். ரூத் யாருங்க? ஒரு அவிசுவாசி, ஒரு புறஜாதிய பெண்ணு, ஆலயத்தின் வழிபாடு ஆராதனைக்கு தூரமானவள். அவளை குறித்து ஒரு ஆசீர்வாதம் உள்ள சாட்சியா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திருக்கும் ஐஸ்வர்யவான் பின்னாடி நீ போகாம, அல்லேலூயா, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தூர தேச புறஜாதி, இயேசு அறியாத ஒரு பெண். ஆமென். ஆனா அவளுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்குது. அல்லேலூயா. ஏன் இந்த வேதத்தில் இப்படிப்பட்ட நபர்களை எழுதி வைத்திருக்கிறார்னா, அவங்களுக்குள்ள இருக்கிறதை காட்டிலும் நமக்குள்ள இன்னும் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறதா? போவா சொல்றார், முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அப்ப முந்தின நற்குணம்னா என்ன? நீ மோவாப்புல உன் கணவனோடு இருக்கும்போது, அல்லேலூயா, யார் கூட இருந்தமா? மனைவியா இருந்த, எப்படியெல்லாம் இருந்த, மாமியாரோட இருந்த, எல்லாம் இருந்த. இப்ப பிந்தின நற்குணம் என்ன தெரியுமா? உன் கணவன் இல்லை. ஆமே, நீ நினைச்சா இன்னொரு வழியை தேடின்னு போகலாம். உன் மாமியார் அதுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு நீ உண்மையாய் உன்னுடைய மாமியாரோட கூட இருக்கிற பற்றி இந்த நற்குணம் தரித்திரர் பின்னாடி போகாம ஐஸ்வர்யத்தை தேடாம போய் நீ இருக்கிற பற்றி அந்த பிந்தின நற்குணம் அதுதான் உத்தமமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இருந்து நான் உத்தமமா இருக்கிறதை காட்டிலும் என் துணை இல்லாத போது, என் பாதுகாப்பு அற்று இல்லாத போது நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த உத்தமத்தை மனுஷனும் பார்க்குறாங்க, ஆண்டவரும் பார்க்குறாரு. அப்போ ஒரு போவாசே பார்க்கிறாருன்னா அப்போ ஆண்டவர் எவ்வளோ பார்க்கிறாரு? அல்லேலூயா. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குது. மனுஷன் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவரும் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேசத்தில் குடும்பங்களுக்கு விரோதமாய், கணவன் மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நற்குணத்தை கெடுக்கக்கூடிய ஆவிகள் பெருகி இருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். உன் வாசனை கெட்டு போயிடக்கூடாது. யாக்கோபு ரூபனை பார்த்து சொன்னா, என் வாசனை நீ கெடுத்துட்ட. அப்ப முதல் தர ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அந்த ஆசீர்வாதம் கடைசியா பிறந்த யோசேப்புக்கு வந்துச்சு. அல்லேலூயா. பின்னாடி வந்தான் யோசேப்பு, ஆனா ரெண்டு ஆசீர்வாதத்தை வாங்கி போயிட்டான். அல்லேலூயா. முன்னாடி வந்தான் ரூபனு, அப்பாவுடைய வாசனை கெடுத்துட்டான். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு வாசனை இருக்குதுங்க, ரட்சிப்பின் வாசனை, நறுமணத்தின் வாசனை. உன்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாத்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயமும் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. இன்னைக்கு வெளிப்புற அலங்காரம் விலையேற பெற்றது இல்லை. அலங்காரம் தேவை, ஆனா அது விலையேற பெற்றது இல்லம்மா. உனக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு குணம் இருக்குது பாத்தியா? அமைதி உள்ள ஆவி. அல்லேலூயா. கொந்தளிப்பு வந்தாலும் அதை அமைதிப்படுத்துகிற ஆவி உனக்குள்ள இருக்குது. அதுதான் மறைந்திருக்கிற குணம். அல்லேலூயா. இங்க எல்லாம் அமைதியோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ எந்த காற்று வீசல. அல்லேலூயா. வீட்டில் போனவொன்னு சில காற்று வீச ஆரம்பிக்கும். இன்னமா இவ்வளோ லேட்டு, சாப்பாடு செஞ்சுட்டு போகக்கூடாதா? அல்லேலூயா. கொந்தளிக்கும், ஒன்னொன்னா கொந்தளிக்கும். அல்லேலூயா. கொந்தளிச்சு இங்க ஆவினால நிரப்பப்பட்டது வீட்டில் போய் என்ன ஆகும்? ஆவியில் ஆரம்பம் பண்ண நீங்கள் மாம்சத்தில். அல்லேலூயா. நீங்க யாரும் அப்படி முடிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. சிலது கொந்தளிக்கும், கடல் வரும். ஆனா கொந்தளிப்பு காற்று ஏசு என்ன பண்ணாரு? அதட்டினார். நம்ம கொந்தளிப்பை அதட்டுவோம். யார் அதட்டுவோம்? வீட்டில் இருக்கிற கொந்தளிப்பை சொல்லிட்டேன். அல்லேலூயா. அடுத்த வாரம் நான் வரமாட்டேன், பார்த்துக்கோ. அல்லேலூயா. நீங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய மறைந்திருக்கிற குணமே கர்த்தருடைய பார்வைக்கு வெளியேற பெற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கொந்தளிப்பை நீ அடக்கினா எல்லா வியாதியும் அடங்கி போயிடும். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா வியாதியும் சின்ன சின்னதுக்கெல்லாம் என்ன ஆகுது? பொட்டு டப்பாசுமா டபால் டபால் டபால். வீட்டில் டெய்லியும் தீபாவளி நடக்குது. சில வீட்டில், உங்கள் வீட்டிலலாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சிரிக்கிறத பார்த்தா எங்கேயோ நடக்குது ஐயா. அல்லேலூயா. கதவு டமான்னு சத்தம் கேட்குதுயா. அல்லேலூயா. வர்றோம் கொந்தளிப்பு, ஆனால் உன் படகுல இயேசு இருக்கணும். உன் படகுல இயேசு இருக்கணும். அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா அவளுடைய குணம், பிந்தின குணம் உத்தமமா இருந்தது. காரணம் ரூத் 1:18 வாசிங்க. ரூத் 1:18. தன்னோட கூட உறுதியா இருக்கிறதை கண்டு ஒன்று பேசல. அல்லேலூயா. ஒரு மன உறுதி இருந்தது. யாருக்கிட்ட?
ரூத்து கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிந்தின ஒரு உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை வரணும்னா, அல்லேலூயா, நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணுங்க. ஒரு உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா உன் உத்தமம் என்ன இருக்கும்? கொஞ்சமும் என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. நீங்க 16 வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு 16:16 ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலும் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்கு ரூத்து சொல்லுகிறார், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேசாதீங்க, நான் உங்களோட வருகிறதை குறித்து சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நகோமி எங்க போறா? அப்பத்தின் வீட்டுக்கு வரா. அப்பத்தை, ஆகாரத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம் உள்ள இடத்துக்கு வரா. அல்லேலூயா. பாருங்க, புறஜாதியா இருந்து அருவருக்கத்தக்க ஒரு குழந்தை பலியிடக்கூடிய ஒரு தேசத்துல, மோவாப் தேசத்துல இருக்கிற இந்த ரூத்து அது சொல்றா, உங்களை விட்டு போகிற காரியத்தை பேசாதீங்க, உங்களோட இருக்கிற காரியத்தை பேசுங்க. உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். என் தேவன் பலியிடும், ஆனா உங்க தேவன் தன்னையே பலியா ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தெரிஞ்சு கொண்டா பாருங்க, என்னுடைய தேவன் என் உயிரை வாங்கும், ஆனா உங்களுடைய தேவன் என் எனக்காக அவர் உயிரையே கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் உயிரை கொடுத்தனால்தான் இன்னைக்கு நீங்க சுகமா வந்திருக்கிறீங்க, ஆரோக்கியமா வந்திருக்கீங்க, ஆசீர்வாதமா வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. காரணம், இங்கு நகோமி இந்த பெத்லகேமை விட்டு போனது காரணம் பஞ்சம். அல்லேலூயா. ஆனா திரும்பி கேள்விப்பட்டா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு மருமகளோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி ஆண்டவர் சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த அதிகாரியோ, எந்த அமைச்சரோ, எந்த மனுஷரோ உன்னை சந்திக்காம விட்டுடலாம், ஆனா ஆண்டவர் நிச்சயமா உன்னை சந்திப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவ கேள்விப்பட்டா பெத்லகேமில் ஆகாரம் உண்டு என்று. என்ன ஆகாரம் தெரியுமா? சாதாரண ஆகாரம் இல்ல, ஜீவன் உள்ள ஆகாரம். அல்லேலூயா. உன்னை தொடர்ந்து உன்னை பிரயாணத்தில் நடத்தக்கூடிய ஆகாரம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் நடந்தாங்க, அவங்க காலு வீங்கலையாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிராம இதெல்லாம் போன என்ன பண்றது? வெயில் டைம்ல இட்டுன்னு போனா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தா தாய் மாறலாம், பிரதர்ஸுக்கே ரொம்ப இருக்கும், எல்லாம் மரத்தாண்ட போய் நின்றுப்போம், முடியல முடியல. அல்லேலூயா. நானே யோசிப்பேன், என்னடா. அல்லேலூயா. ஆனால் அந்த காலை டிவிஷனில் போகிறோம் பாருங்க, காலையில் போகிற பகுதி ஊழியத்தில் எல்லாம் டயர்டாயிடுவாங்க, ஆனாலும் செய்வாங்க நம்ம ஜனங்க. அல்லேலூயா. சோர்வுகள், பலவீனங்கள் மத்தியில், ஆனால் ஆண்டவர் அந்த யாத்திரையில் நடத்தும் போது அவருடைய கால்கள் வீங்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் எத்தனை வயசுல உத்தமமா இருக்க சொல்றாரு? 99 வயசுல உத்தமமா இருக்க சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆனா உனக்கு அந்த ஒரு ரிட்டைர்மெண்டே இல்லை, உன் வயசு வரைக்கும் போக போக உன் உத்தமம் குறையவே கூடாது. நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி, என் உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்துவேன், உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன், திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம திரளா ஆசீர்வதிக்கணும்னா உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எப்போ உடன்படிக்கை பண்றோம்? 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி பண்றோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் பாஸ்டிங் பேர் கலந்துடலாம் ஆண்டவரே, பைபிளே எடுக்கலாம் ஆண்டவரே, இந்த இந்த 31ஆம் தேதியிலேருந்து 10 வசனம் வாசிக்கிற ஆண்டவரே, 10 அதிகாரம் வாசிக்கிற உடன்படிக்கை பண்றோம். அல்லேலூயா. 1ஆம் தேதி போய் 2ஆம் தேதி வந்து சில காற்று திருப்பி வந்து புயலா மாறி, அல்லேலூயா, அப்படியே மறந்துடுது. அல்லேலூயா. இங்கே என் தம்பி அஜய் சொன்னார், முழு பைபிளை வாசிக்கணும்னு ஒரு பட்டியல் அட்டவணையே கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே தாய்மார் வந்து என்ன பண்ணாங்க, ஐயா நான் படிச்சுட்டேன், என் வயசு 76. அல்லேலூயா.
நீங்கள் நிறைய பேர் அவங்களோட கீழே இருக்கிறீங்க. படிச்சிங்களா? வேதத்தை நீங்கள் படிக்கும் போது அது உங்களுக்கு தீபமாய் மாறும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் உடன்படிக்கை செய்தபடினால் கர்த்தர் ஆபிரகாமை திரளாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுடைய வேலைக்காரன் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறான். வாசியுங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க எலியேசர் சொல்றார், என் எஜமான என் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கார்? ஆசீர்வதிச்சிருக்கிறார், சீமானா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாட்சி உள்ள ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உள்ள சாட்சி. அது மாதிரி நமக்கு என்ன இருக்குதா சாட்சி? அவங்க கிட்ட ₹1 தேராது, ஒன்றும் கொடுக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேரை பார்த்தா, ஐயோ அவங்க நல்லா கொடுக்குற கைப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் இருந்தாலும் கொடுப்பாங்கப்பா. ஆமே, போனால் சாப்பிட்டியான்னு கேட்பாங்கப்பா. சில பேர் அது கூட கேட்க மாட்டாங்கப்பா. ஆனால் எலியேசர் பாருங்க, வேலைக்காரன் சொல்கிறான், என் எஜமானை மிகவும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சீமானா இருக்கிறார்ப்பா. அல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாருங்க? ரெபெக்காளுடைய குடும்பத்தினிடத்துல சொல்றாரு. உங்களை குறித்து ஒரு ஆசீர்வாதம் உள்ள சாட்சியை உங்களோட இருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்லும்படி வைப்பார். ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்றது இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்படி இருக்கிறேன், அது இல்லை. உங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி ஆசீர்வாதம் உள்ள சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் என் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டு வருவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இவ்வளவு சீமானா இருந்தும் ஏன் ஆண்டவர், ஏன் ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியாவுக்கு அனுப்புறாரு? அல்லேலூயா. ஏன் சொந்த ஜனத்துக்கு அனுப்புறாருன்னா, இங்க ஆபிரகாம் சொல்றாரு, என் தகப்பன் வீட்டிலும் என் இனத்திலும் என்னை அழைத்து வந்து, அல்லேலூயா, உன் சந்ததியை திரள ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. அப்ப என் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் பாருங்க, இங்கே எலியேசர் எந்த காரிலேயோ ஓலாலேயோ ஃப்ளைட்லேயோ போலங்க. ஒரு நெருக்கமான சூழ்நிலை. நீ போ, எனக்கு ஆணையிட்டு வருமாங்க, என் தேசத்துல வீட்டிலிருந்து நீ புறப்பட்டு போய் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன என் ஆண்டவருடைய நாமத்தினாலே உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலம் அனுப்பி சரியான ஒரு நபரை கர்த்தர் தெரிந்தெடுக்க உதவி செய்தார். காரணம், ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, 27ஆம் வசனத்துல அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்முடைய கிருபையும் உண்மையும் என் எஜமான விட்டு விலகல். அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள ஒரு உண்மை இருந்தது, ஒரு கிருபை இருந்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தராலே ஆசீர்வாதம் உள்ள சாட்சி வரும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே அதோடு வேதனையே. அல்லேலூயா. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாளுக்கு ஆயத்தமாகப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ கர்த்தராலே ஜெயம் வரும். உங்களுக்கு ஜெயம் வரணும்னா யாரால வரணும்? கர்த்தரால் வரணும். இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிருக்குது? டெஸ்ட் எழுதிருக்கிறாங்க, இப்போ எக்ஸாம் எழுத போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை காலேஜ் பிள்ளைங்க நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ஜெயம் வரப்போகுது. அந்த ஜெயம் யாரால் வரணும்னா கர்த்தரால் வரும். இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அப்போ கர்த்தரால் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? குதிரை என்ன பண்ணணுமா? ஆயத்தமாக்க பண்ணணும். ஆயத்தம் இல்லாமல் ஜெயம் கிடைக்காதுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த ஆராதனைக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? ஒரு ஆயத்தம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு திருமண காரியத்துக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆயத்தம் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கணும். இங்க வாசிங்கள், யோசுவா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசுவா
இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்து 12 பேரை அழைத்து. கவனிங்க, இங்கு யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டிய யோர்தானில் என்ன பண்ணும், ஆசாரியர்கள் சுமந்து போகணும்பா. இங்கே சுமந்து போகும்போது அங்கே நடுவில் கோத்திரத்தில் 12 பேர் என்ன பண்ணணும், அங்கே கற்களை சுமந்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் இங்கே யுத்தம் பண்ண சொல்ல ஆயத்தப்படுத்துன்றார். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படுத்தினா ஜெயம் கர்த்தரால் வரும். என்ன பண்ண சொல்றார், உடன்படிக்கை பெட்டி இப்ப யோர்தான் பிளக்கு பிரிய போது அங்கே என்ன பண்ணணுமா, 12 கோத்திரத்தை தெரிந்து கொள்ளு. அங்கே 12 பேரும் அந்த யோர்தான் நதியில 12 கற்கள் தலையில சுமக்கிறது போல ஒரு 12 கற்கள் 12 கோத்திரத்தில் 12 நபரை தெரிந்து கொள்ளு. எதற்கு என்றால் 6ஆம் வசனம் வாசிங்க. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது. கவனிங்க, இந்த கற்கள் இந்த பிள்ளைகள் கேட்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும்பா. அல்லேலூயா. என்ன சொல்லணும் வாசிங்க. 7ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கு நினைப்பூட்டும் அடையாளம். அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்க கேட்கும் போது இந்த கற்கள் என்னன்னா அடையாளம்பா. இந்த வழியாக தான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க. அவன் 12 கோத்திரத்தில் நடந்து போனாங்கப்பா. ஏன் தெரியுங்களா, அந்த பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய கரத்தை அறிந்து கொள்ளணும். உன் பிள்ளைகள் சாதாரணமாக இந்த இடத்துக்கு உலாவக்கூடாது. கர்த்தர் யார் என்பதை அறிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் யோர்தானை பிளந்தாரு, அங்கே ஏன் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போறாங்க? நீங்களும் நானும் வாசிக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய இந்த ஜீவ புஸ்தகத்தை உன் பிள்ளைகள் சாதாரணமாக எண்ணக்கூடாது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தான் யோர்தான் 2ஆக பிளந்தது. நீங்கள் வாசிங்கள் 22ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும் படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். கவனிங்க, பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படி உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படும்படி. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் யுத்தம் செய்யல, ஆனா அவருடைய கரம் பலத்த கரம் என்பதை எல்லாரும் பயப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொன்னார், இந்த கல் அடையாளம். இன்னைக்கு நமக்கு ஒரு கல் அடையாளம். என்ன அடையாளம்? எல்லாராலும் தள்ளப்பட்ட கல், அவரே மூளைக்கு தலை கல்லா இருக்கிறார். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவாங்க. இன்னைக்கு எத்தனையோ கல்லை சுமந்துன்னு இருக்கிறான். கல்லை சுமந்து கல் அவன் மேல விழுந்து மரித்து இருக்கிறான். ஆனா நீங்களும் நானும் உங்களை சுமக்கிற ஒரு ஜீவன் உள்ள கல், விலையேறப்பட்ட கல், அதுவே கண்மலையின் கல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இது நினைப்பூட்டுதல். உன் பிள்ளைங்க கேட்கும் போதெல்லாம் நீ சொல்லணும், இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உனக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, அங்கே வண்டுகளினாலே தேசம் கெட்டு போனது. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல என்ன இல்ல? வண்டுகள் இல்ல. ஆனா எகிப்துல வண்டுகள் தேசத்தை கெடுத்து போக செய்தது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வச்சாரு. என்ன அடையாளம்னா, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். தேசத்துல யுத்தம் நடக்கும், பஞ்சம் வரும், ஆனா ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். கொள்ளை நோய் வரும், ஆனா கொள்ளை நோய் வந்தாலும் பிள்ளைகளை பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பார்வோன் 2.5 வயதுக்குள்ள பிள்ளைகளெல்லாம் அங்க மறிக்க வைக்கிறான். ஆனா மோசேவை ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்க? கர்த்தருடைய கரம் பலத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா நினைப்பூட்டுதலாக அந்த கல் இருந்தது. வாசியுங்கள் யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் அங்க கர்த்தர் அங்க சொல்லுகிறார், இந்த கற்களை உன் பிள்ளைகள் கேட்கும் போது இது அடையாளமும் நினைப்பூட்டுதலா இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டில் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொன்னார்? என் நாமத்தினால் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த ஆவியானவரால் நீங்க கேட்கும்போது இயேசு என்னென்ன செஞ்சாரோ எல்லாத்தையும் நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. நீங்க மறந்து போயிருக்கிற எல்லா காரியம் ஆண்டவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். எல்லா ஆழங்களையும் நினைப்பூட்டுவார், சத்தியத்தை நிலைவூட்டுவார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தினார், யாருமே எனக்கு வெளிப்படுத்தலைங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கற்கள் அடையாளமா இருந்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுதலா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரு? உன்னை நினைப்பூட்டுவார். என்ன நினைப்பூட்டுவார்? பாவம் செய்யாத, நீதி செய், அநீதி செய்யாத, நீ நியாய தீர்ப்புல நிக்கணும். ஏன் உனக்கு ஏன் பரிசுத்த ஆவி நீ பெற்றுக்கொள்ளணும்னா, நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் பாவம் உன்னை மதில் சுவரை போல சூழ்ந்து கொள்ளும். ஆனா எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உன்னை நினைப்பூட்டி உன்னை பாதுகாக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே யோசுவாவை 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி நாம் முடிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள் அங்கே 12 கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் கடந்து வருவது யோர்தான் 2ஆக பிரியும் போது, இங்க பாருங்க எல்லா சமுத்திரத்தில் இருக்கிற கானானியர் எல்லா ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? இருதயம் கரைந்து போனார்களாம். ஏன்னா அவங்க ஆண்டவர் பலத்த கரத்தோடு கூட அந்த யோர்தானை பிரிக்க செய்கிறார். யுத்தம் நடக்கல, ஆனா அந்த சம்பவத்தில் கர்த்தர் இருதயங்களை நடுங்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப யுத்தம் பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். நீ ஆயத்தமா இருந்தாலே உனக்கு எதிராக இருக்கிற சத்துரு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். இன்னைக்கு ஆயத்தம் இருக்கணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்களை நடுங்குவாங்க. அங்க பாருங்க, எல்லா ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? இருதயம் சோர்ந்து போச்சான். காரணம் என்னதுன்னா, கர்த்தர் பலத்த கரத்தோடு கூட அவங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத இந்த உலகம் அறியணும், பிசாசு அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். கர்த்தராலே சந்தோஷம் வரும், கர்த்தராலே ஆசீர்வாதம் உள்ள சாட்சி வரும், கர்த்தராலே ஜெயம் வரும். பாருங்க, அன்றைக்கு யோசுவாவின் காலத்தில் மோசேக்கும் யோசுவாவுக்கும் ஜனங்கள் பயப்பட்டார்கள். கர்த்தர் யோசுவாவை மேன்மையாக வைத்தார். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவாவை கண்டு அநேகர் பயப்படுறாங்க. காரணம், யோசுவாவின் வார்த்தை கொண்டு கர்த்தர் அங்கே பலத்த காரியங்களை செய்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீ ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஒரு ஆயத்தம் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தா, இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் வீட்டில் உன் கையில் கொடுத்திருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கர்த்தர் ஒரு வழி திறப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். உனக்கு ஜெயம் கொடுக்காதபடிக்கு சத்ரு உன் எல்லையில நிற்க கொண்டிருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். 4ஆம் அதிகாரத்தில் ஆயத்தப்படுத்தினார்கள். 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் சோர்ந்து போக செய்தார். அவர் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பார்வோன் ரதங்களோடு குதிரைகளோடு இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்தான்.
ஆனால் சேனை வீரர் சொல்லுகிறார்கள், நம்முடைய ரதங்கள் நம்மை தடுமாற செய்கிறது, அந்த உருளைகள் தானாய் கயலுகிறது. இஸ்ரவேலின் தேவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்கிறது ஆயத்தப்படுத்தினா போதும், கர்த்தர் யுத்தத்தை அவர் செய்து கொண்டிருப்பார். உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் வாழ்க்கைக்கு எதிராக, உன் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு எதிராக, உன் வேலைக்கு விரோதமாக நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போதும் ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ எதிர்பார்க்காத ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். நீ எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். உனக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சி உனக்குள்ள இருக்கணும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஒருவேளை கடந்த மாதம் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்காமல் வேலைகள், சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்னும் இருக்கிற 31 நாள் இருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நம்புகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது, நீங்கள் வேண்டுகிறதை அவராலே வரப்போகிறது. அவருடைய சமூகத்திலிருந்து வரப்போகிறது. நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்கள் நம்பிக்கை இன்னும் உறுதியாக்கப்படும். ரூத் மன உறுதியோடு கூட இருந்தால் முந்தின குணத்தை பார்க்கிறோம், அவருடைய பிந்தின குணம் உத்தமமாக இருந்தது. ஆண்டவனுக்கு உத்தமமா இருக்கிறார், உண்மையா இருக்கிறாரு. ஆபிரகாம் அவன் உண்மையும் உத்தமமாக இருந்தான். கிருபை அவன் மேல இருந்தது. கர்த்தர் அவனை ஒரு ஆசீர்வாதம் உள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள சாட்சி உங்களுக்குள்ள இருக்கணும்னா நீங்க உண்மையாக நீங்க அவரை நம்பும் போது அவராலே உங்களுக்கு உடைய ஆசீர்வாதம் வரும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தின்படியே நான் சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இவர்கள் நம்புகிறது ஆண்டவர் உம்மாலே வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை யூடியூபின் வாயில பார்க்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த மாதத்தில் எல்லா குறைவுகளை நீக்கி கர்த்தர் ஒரு நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதத்தை அவருடைய கூடாரத்தில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மனநிலையிலோடு, எந்த பலவீனமோ எந்த காயமோ அந்த சரீரத்தில் குடும்பத்திலே வராதபடிக்கு இரத்தத்திலே மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.